ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய பணக்கார திருமணங்களையும் பார்க்குறோம், செய்திகளில் தான் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் செலவே இல்லாத திருமணங்கள், நடுத்தர வகை திருமணங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். அதாவது பணக்கார வகை திருமணம்னா அம்பானி திருமணம் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டது சமீபத்தில். அதில் தங்க தாம்பாளத்தில் தங்க கிண்ணங்கள், அந்த உணவு கூட தங்க மாதிரியே ஜொலிச்சது. அதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. இவ்வளோ பணம் இருக்குது, இந்த மாதிரி ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நமக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். அது மேலே ஒரு ஈர்ப்பும் வருது இல்லையா? அந்த திருமணத்துக்கு வந்த மிக பெரிய விவிஐபிஸ், அந்த பிரபலங்கள், அவங்களுடைய உடைகள், ஆடைகள், நாகரிகமான நடைகள், அவங்களோட குழுவாக சார்ந்த அந்த நடவடிக்கைகள், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற நடுத்தர வர்க்கம் பார்வை. ஏழைகள், இவங்க பணக்காரங்க, அவங்க அப்படி தான் திருமணம் நடத்திக்குவாங்க அப்படிங்கிற ஏக்கத்தோடு பார்க்குற பார்வைகள்லாம் இருந்தது. இவங்களுக்கு தான் திருமணம் நடக்குது, அதாவது மிடில் கிளாஸு, ஏழைகள், புவர் பீப்புள்ஸு எல்லாருக்குமே திருமணம் நடக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய பணக்கார வீட்லேயும் திருமணம் நடக்குது. அந்த திருமணங்களில் 2 மனங்கள் இணைந்ததா? இந்த திருமணத்தில் 2 மனங்கள் இணைந்ததா? ஏழை வீட்டு திருமணத்தில் 2 மனங்கள், அதாவது ஆண் பெண் 2 மனங்கள் இணைந்ததா? இணைந்து அந்த வாழ்க்கையை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் இருக்கு இல்லையா? அந்த கொஷினை நம்ம இப்போது அலசணும்னா, பணக்கார வீட்டில் நடக்கிற திருமணங்கள், நடுத்தர வீட்டு திருமணங்கள், ஏழை வீட்டு திருமணங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது. ஆனால் இந்திய பண்பாட்டின்படி ஒரு திருமண பந்தம் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டா ஒரு ஆண் ஒரு பெண்ணை சார்ந்து தான் இருக்கணும், ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்து தான் இருக்கணும். அந்த திருமண பந்தத்துக்குள்ளே அவங்களுடைய ஆயுள் வரை நீங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் ஒரு சொல்லப்படாத விதிமுறையாக இருக்குது. அந்த திருமண பந்தத்தை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனால் அது எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் கூட்டு குடும்ப முறை இருந்தது. தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, பெரியப்பா சித்தப்பா அத்தைமார்கள் அவங்க வீட்டில் இருந்து வருவாங்க. அந்த வீட்டில் பிறந்த பெண்கள் வரும்போது அவ்வளோ சீர்வரிசையெல்லாம் பண்ணி அனுப்புவாங்க. அதே சமயத்தில் இந்த வீட்டில் இருக்கிற மங்கள நிகழ்ச்சிக்கோ அல்லது எதனா துக்க நிகழ்ச்சிக்கோ, எதனா பிரச்சனை இல்லை மகிழ்ச்சிகரமான ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னும் போது எல்லாரும் ஒன்றா கூடி அந்த விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க, பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் திருமணங்கள் நடந்தது. அது பணக்கார வீடாக இருந்தாலும் சரி, நடுத்தர ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த திருமண பந்தங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இது நடுவில் கூட்டு குடும்ப முறைங்கிறது தனி குடித்தனமாக மாறுது. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதாவது அந்த கூட்டு குடும்ப முறையில் ஒரே ஒரு குடும்ப தலைவர் தான் எதனா சம்பாரிச்சிட்டு இருப்பார். ஒரு அப்பா இல்லைன்னா தாத்தா, யாராவது ஒருத்தர் தான் சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாத்தியத்தில் அத்தனை பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு வாழ்வியல் முறை. இருந்தாலும் கூட்டு குடும்ப முறையில் இருந்தால் தான் இந்த மனித வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு கண்ட்ரோலோட அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா தனி குடித்தன முறை வந்துருச்சு. இதில் நிறைய பிரச்சனைகள், அதில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கிற அந்த குடும்ப அமைப்பு முறை இருந்தது. இதுலேயும் பிரச்சனை வருது. இதில் இவங்களே தான் சால்வ் பண்ணிக்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு சூழ்நிலைகள். அதாவது அந்த முறையில், கூட்டு குடும்ப முறையில் ஒருத்தர் தான் சம்பாதிப்பாங்க. இங்கே 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. அதில் ஆண் ஒரு பெண்ணை கட்டுப்படுத்தி தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பார். அதாவது அப்பா சம்பாதிக்கிறாங்கன்னா அம்மா அவங்க அப்பாவுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க.
அதே தனி குடித்தன முறையில் 2 பேருமே வேலைக்கு போகிறதுனால ஈவனாக இருக்கிறதுனால அவங்க நீ ஒரு வேலையை செஞ்சால் நீ ஒரு வேலையை செய் அப்படிங்கிற முறையில் தான் போயிட்டுருக்கு. அது நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போது சமகாலத்தில் ரீசன்ட் டைம்ஸில் அவங்களோட அந்த குழந்தைகள் வளர்ப்பு இப்போ இருக்கிற குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அப்பா அம்மா இந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதுனா மனக்கசப்பில் இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அத்தைமார்கள் அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறது உண்டு. இல்லை அவங்க இந்த வீட்டுக்கே வந்து அந்த குழந்தைகளை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அந்த முறை இங்கே இல்லை. ஒருத்தரும் ஒவ்வொரு சைடு இருக்காங்க, ஒவ்வொரு ரூமில் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போது செல்ஃபோன் மொபைல் கலாச்சாரம் வந்துருச்சு. ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்ஃபோனும் மொபைலும் இருக்குது. அந்த திருமண பந்தமும் முறையும் அந்த 2 மனங்கள் இணைகிற அந்த நிகழ்வுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த குடும்ப அமைப்பியல் முறை வந்து மாறிடுச்சு. அதுலேயும் இந்த திருமணத்தில் கசப்பு எதுனா வந்ததுன்னா எல்லாருமே சொல்லி அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துவாங்க. இப்போது தனி குடித்தனம்ங்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த மனக்கசப்பு வரக்கூடாது, வந்துருச்சுன்னா இப்போது நிறைய விவாகரத்துகள் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாங்க. ஏன் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளே உருவாக்கிக்கினது தான். அந்த மாதிரி கூட்டு குடும்ப முறையில் இருந்தால் அந்த விவாகரத்து முறை கண்டிப்பாக எழவே இயலாது. இந்த தனி குடித்தனம், நான் மட்டும் வாழணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்துக்குள்ளே வந்ததுனால தான் இந்த விவாகரத்து முறையே வந்தது. விவாகரத்துக்கான சட்டங்களும் இருக்குது. அதை நீதிமன்றங்கள் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, அது முடியறதில்ல. நிறைய விவாகரத்து செய்திகள்லாம் வருது இல்லையா? அதனால தான் இந்த டாபிக் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. இந்த விவாகரத்து சட்டங்களில் 32 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவாக கருதப்படும் ஒரு சட்டம் அது. அதில் விவாகரத்து பெறத்துக்காக இரு தரப்பு, அதாவது ஆண் பெண் அவங்களுடைய 2 மனமொத்த விவாகரத்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்திருக்கு. அதிலே 25ல் ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு போடுறாங்க. ஜீவனாம்சம் எதுக்கு? 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, இவர் கொடுக்கறதோ இல்லை அவங்க கொடுக்கறதோ இந்த பணம் வந்து அவங்க மனசுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அந்த ஜீவனாம்சங்கிறது எதுக்கு வருதுன்னா, அதாவது சமூக அமைப்பில் ஒரு கூட்டு குடும்ப முறையோ தனி கொடுத்தனங்களோ அதில் வர்ற விவாகரத்து மட்டும் கிடையாது. ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குடும்ப வன்முறையில் ஒரு பெண் மனதாலேயோ உடலாலேயோ பாதிக்கப்பட்டா அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் விவாகரத்துக்கு போகிறாங்க. அந்த விவாகரத்துக்கு தான் இந்த சட்டங்கள்லாம் இருக்குது. சும்மாவே நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு 2 அதாவது ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிறதுனாலேயே அந்த ஜீவனாம்சத்தை வாங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு நல்லாயிருக்கும்? அது பிரியாமே இருக்கலாம் இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே வாழ்க்கை. பிரியறதுனால அந்த பிறந்த குழந்தைங்க எவ்வளோ பாடுபடுறாங்க, புரியுதுங்களா? இதுதான் இங்கே இருக்கிற பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியாண்டு லெவலுக்கு மேலே ஏதோ ஒன்று அவங்க அந்த ஆண்னாலேயோ பெண்ணாலேயோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, உடலாலேயோ மனதாலேயோ, அவங்களால வாழவே முடியாது அவங்க கூட அப்படிங்கிற ரேர் கேஸ் தான் விவாகரத்துக்குள்ளே போகணும். திருமணம்ங்கிறது வாழையடி வாழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்ப அமைப்பு முறையை உருவாக்குறது, ஒரு குடும்ப அமைப்பு முறை நல்லா இருந்தால் தான் நாடும் வீடும் நாமும் நல்லா இருப்போம். இந்த விவாகரத்துகளை குறைக்கிறதுக்கு பார்க்கணும். டொமஸ்டிக் வைலன்ஸாக இங்கே நடக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மாவே பிரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பெண்களும் ஆண்களுக்கு நிகராக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட தனித்துவம் தெரியுது. அவங்களுக்கு அதிகாரம் அளித்தல்ன்ற பேரில் அவங்களுக்கு சம்பளம் வர்றதுனால நீங்கள் எனக்கு வந்து எந்த சலுகையும் தர தேவையில்லை, நாங்களே தனித்துவமாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க பெண்கள். ஆண்கள்
எப்பவுமே அவங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கும். அதாவது பெண் வந்து தனக்கு அடங்கி போய் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த மாரி நினைக்கலைன்னா கூட, பெண்கள் கொஞ்சம் இந்த மாரி பேசுறதுனால, ஆண்களோட மனநிலை மாறுறதுனால தான் இந்த விவாகரத்தெல்லாம் நடைபெறுது. திருமணம்ங்கிறது நெறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், இல்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா கூட அவங்க 2 பேரும் மனசு பிடிச்சு போய் தான் மேரேஜ் பண்றாங்க. எந்த மேரேஜா இருந்தாலும் எதனா பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள சமாளிச்சு லாங் லாஸ்டிங் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம பசங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு, அவங்க பசங்கள பேர குழந்தைங்கள பார்க்குற வரைக்கும் கொண்டு போறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த விவாகரத்து அப்படிங்கிறது நியூஸ் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி விவாகரத்தெல்லாம் இல்லாம, அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள போனால் ஒழிய, மற்ற விவாகரத்துகள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த சமுதாயம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோ பகிரப்படுது. தேங்க்யூ.